ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மீன ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களுமில்லை. ராசியை இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் சிந்தித்து செயல்படுவீர்கள். செயல்படும் காரியங்கள் அனைத்து வெற்றியை தருவதாக அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தன குடும்ப பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்கியாதிபதியும் தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கலத்திர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்திலே இம்மாதம் 8ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்துடைய முற்பகுதியிலே தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல நட்புணர்வு ஏற்படும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். ஆனால் பிற்பகுதியிலே தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தாயாருடன் அனுசரித்து போக வேண்டும். தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே எந்த ஒரு சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களே கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு. உத்திரஸ்தானத்தில் இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் அடைவீர்கள். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஒரு சூழல் உண்டு. காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. கடன் பிரச்சனையை அவதிப்படுபவர்களும் கடலில் மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் சிறு தொகையாவது அசலிலே வர வைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். கலத்திர ஸ்தானத்திலே இம்மாதம் 18ஆம் தேதி வரை ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதாலும்
களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. அஷ்டமஸ்தானத்திலே களத்திரஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இருந்து பாக்கியாதிபதியும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 8ஆம் தேதி வரை குருவினுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்தில் விடுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் சிலருடைய கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சாதுரியமாக கையாள்வதே சிறப்பு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை இம்மாதம் 8ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தொழில் ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூடுதலான வருவாய் உண்டு. சிலர் தொழிலுக்காக கூடுதல் முதலீடு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை இம்மாதம் 8ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலருக்கு பாதங்களிலே சில பிரச்சனைகள் வந்து மறைவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஆகவே நடக்கும்போது காலனி இல்லாமல் நடந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.